தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்து விட்டு 12 மணில இருந்து பெண்கள் நிக்கிறாங்க, ஆண்கள் நிக்கிறாங்க, எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்காம 7 மணி நேரம் காத்திருந்தும் தண்ணி தண்ணி என்று கத்திய பிறகும் அதை பத்தி கவலைப்படாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி செந்தில் பாலாஜி விமர்சிக்கணும், திமுக விமர்சிக்கணும் என்கிற ஒன்றை தவிர எத்தனை பேரும் செத்தாலும் சாகட்டும் என்று 8 மணிக்கு கூட்ட முடியுது. 8:10க்கு விஜய்க்கு தெரியாதா செத்து போயிட்டாங்கன்னு? 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட் வாசல்ல ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள். அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, ஐயா 31 பேர் இறந்திருக்காங்க, என்ன சொல்றீங்க? ஓடுறாரு. சென்னை வானொலி நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் ஓடுறாரு. 4 நாள் கழிச்சு காணொளி வெளியிட்டு, நான் மிகப்பெரிய மன கஷ்டத்தில் இருக்கேன், சிஎம் சார் என்னைய பழிவாங்கன்னா என்னைய பழிவாங்க, எங்க ஆட்களை விட்டுறீங்க அப்படின்னு காணொளி வெளியிட்ட விஜய் தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்திருந்தால் இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போக மாட்டேன், உன்னால முடிஞ்சத புடுங்கடா என்று சொல்லியிருந்தா நான் சத்தியமா விஜய் பக்கம் நான் நின்றுப்பேன். ஏன்